இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கிளவுட் பேஸ்ட் பில்லிங் சாஃப்ட்வேர். இது வரைக்கும் நம்ம நிலை சிஸ்டம் என்ன பார்த்துருக்கோம்னா விண்டோஸ் பேஸ்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் பார்த்துருப்போம். இது பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர். இப்போ கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை ப்ளஸ் என்னன்னா நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலோட நீங்கள் பில் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சிஸ்டம்ங்கிறது தேவையில்லை, எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுறது தேவையில்லை. ஒரு மொபைலு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் இருந்தாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து இது வந்து பில்லிங் ஸ்க்ரீனு. இப்போ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸாகவும் நம்ம கொடுத்துருப்போம், அதேமாதிரி குரூப் வைஸாக பிரிச்சிருப்போம், அந்த மாதிரி தனித்தனியாக வரும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ குரூப் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம பிஸ்கட் கிளிக் பண்ணுறோன்னா பிஸ்கட்டில் உள்ள எல்லாமே வரும் உங்களுக்கு. அதேமாதிரி ஜூஸை கிளிக் பண்ணோம்னா ஜூஸில் உள்ள எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இதில் காமிச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேஷ், கார்டு, ஜிபே அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கேஷு, கார்டு, ஜிபே அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருப்போம். இப்போ கேஷில் கொடுத்தாங்கன்னா கேஷை செலக்ட் பண்ணிக்கலாம், கிரெடிட்டில் கொடுத்தாங்கன்னா கிரெடிட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே ஜஸ்ட் டிக் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் வச்சுருப்போம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், யாருனாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இதில் கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த சின்ன ப்ளூடூத் பிரிண்டரில் அழகாக உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். உங்களுக்கு பிரிண்ட் சாம்பிள் பண்ணுறோம் உங்களுக்கு. இதில் ஒவ்வொரு ஐட்டமுக்கு நேமும் ரேட்டு, குவான்டிட்டி, ஜிஎஸ்டி எல்லாமே தனித்தனியாக பிரித்து காமிச்சிடும். ஜிஎஸ்டி வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம், வேண்டாம்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஆப்ஷன் தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைலு ஒரு சின்ன ப்ளூடூத் பிரிண்டர் தான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், ஈஸியாக யாராலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம கம்ப்யூட்டர் வாங்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக பில் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஆப்ஷனோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ் நிறைய நம்ம பண்ணிருக்கோம். ஆண்ட்ராய்டு டிவைஸ்னால் இப்போ நம்ம மொபைல் இல்லாமல் பெரிய சிஸ்டம் மாதிரி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு டிவைஸில் நம்ம பண்ணிக்கலாம். அதேமாரி ஆண்ட்ராய்டு டிவைஸ் இது வந்து எக்ஸ்டர்னல் பிரிண்டராக இருக்கும். இல்லை எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு நம்ம போய்க்கலாம். இதுவும் ஒரு ஆண்ட்ராய்டு தான், வித் இன்பில்ட் பிரிண்டரோட வந்துடும் உங்களுக்கு வந்து. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பில்லிங் மிஷின் ஷேப்லேயே எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து. உங்களுக்கு இதுலேயே எப்படின்னா அதே சேம் மெத்தட் தான். இதில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும், மொபைலுக்கு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட இமேஜும் கொஞ்சம் பெருசாக தெரியும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி தான் பிஸ்கட்னா பிஸ்கெட்டை கிளிக் பண்ணோம்னா பிஸ்கெட் எல்லா ஐட்டமே வரும், ஜூஸ்னா ஜூஸை கிளிக் பண்ணோன்னா எல்லா ஐட்டமே வரும் உங்களுக்கு. இப்போ நான் 2-3 ஐட்டம்ஸ் நான் பில் பண்ணுறேன் பாருங்க. ரொம்ப ஸ்பீடாக பில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் குவான்டிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறது கேட்கும். 2 குவான்டிட்டி அப்படின்னா நம்ம 2 குவான்டிட்டி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே 2 மாறிடும் உங்களுக்கு வந்து. அது 2 மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதே கொடுத்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் பிரிண்டர் கொடுத்துருக்கோம், அங்கே கொடுத்த பிரிண்ட் டைரெக்டாக இங்கே பிரிண்ட் ஆகிடும் உங்களுக்கு. இது ஒரு மெத்தடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் மாஸ்டரில் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இதில் வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பில் வைஸு, ப்ராடக்ட் வைஸு, கேன்சல் ரிப்போர்ட்டு அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். இப்போ ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பில் வைஸ் ரிப்போர்ட் பார்க்குறோம். இப்போ எந்தெந்த பில்லில் என்னென்ன ஐட்டம்ஸ் ஓடி இருக்கு, அதுக்குள்ள ஜிஎஸ்டி என்ன, எஸ்ஜிஎஸ்டி என்னங்கிறது தனித்தனியாக பிரிச்சு காமிக்குது. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் வைஸாகவும் பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் அதிகமாக மூவ் ஆகுது, எந்த ப்ராடக்ட் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் வச்சுருக்கோம். அதாவது டேட் வைஸா இல்லை ரேஞ்ச் வைஸா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். குரூப் வைஸாக நம்ம பார்க்கனாலும் குரூப் வைஸாக பார்த்துக்கலாம். அதாவது வந்து எந்த குரூப் வைஸாக நம்ம அதிகம் ஃபாஸ்ட் மூவிங் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ஆப்ஷனும் நம்ம ஃபில்டர் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இது போக உங்களுக்கு வந்து பில் கேன்சல் ரிப்போர்ட் தனியாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம். அதேமாரி நம்மளுக்கு டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனரோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு டேஷ்போர்டு தெரியுற மாதிரி பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக நான் சிஸ்டத்தில் காமிக்கிறேன். இதே மாதிரி தான் உங்கள் ஓனரோட மொபைலில் எங்கே இருந்தாலும் இங்கே அடிக்கிற ஒவ்வொரு பில்லையும் இந்த மாதிரி நம்ம டேஷ்போர்ட்லையும் பார்த்துக்கலாம். சிங்கிள் டேஷ்போர்டில் அங்கே அடிக்கிற பில் எல்லாத்தையுமே பில் டு பில் இங்கே ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். 43 பில் ஓடி இருக்கு. டோட்டலாக எத்தனை சேல்ஸ் குவாலிட்டி எவ்வளோங்கிறது வந்துருக்கு. இதில் அமௌண்ட்டு, இதில் டோட்டல் ஜிஎஸ்டி என்னங்கிறது நம்மளுக்கு ஓடி இருக்குது. எது ஃபாஸ்ட் மூவிங் ஸ்லோ மூவிங்கிறது நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். கிராஃபை சேல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் உங்களுக்கு வந்து. தேங்க்யூ.